எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ள மீனவர்கள் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் உள்ள மீனவர்களை படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி நாளை வெள்ளி முதல் தங்கச்சி மடத்தில் ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடாத்த முடிவு செய்துள்ளனர். இந்நிலையில் இன்று ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மீன்வளத்துறை வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கைவிடக் கோரி மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தினர். பேச்சுவார்த்தையின் உடன்பாடு எட்டப்படாததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து மீனவர்கள் நாளை திட்டமிட்டபடி தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். 23ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 5 விசைப்படகுகளையும் அதில் இருந்த 32 மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடிச்சிருக்காங்க. அதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரட்ட வேலைநிறுத்த போராட்டம் அறிவிச்சு இன்னைக்கு வேலை நிறுத்தத்தில் 4வது நாளா நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். கடந்த 19ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க போன 3 விசைப்படகும் 10 மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கையில சிறை கைதிகள் தண்டனை கைதிகள் இருந்துகிட்டு இருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இலங்கை அரசாங்கம் நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க, அரசுடைமை ஆக்கியிருக்காங்க. இதையெல்லாம் கண்டித்து மத்திய அரசாங்கம் உடனடியாக இலங்கை அரசாங்கத்திட்ட பேசி எங்களுடைய வாழ்வாதாரமான விசைப்படகுகளையும் நாட்டுப்படகையும் இலங்கை சிறையில் தண்டனை கைதிகளாக இருக்கின்ற மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்து தரணும்னு சொல்லி கோரிக்கை வலியுறுத்தி நாங்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நாங்கள் அறிவிச்சிருக்கோம். நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து தங்கச்சி மடத்தில் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு அருகில் நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்கோம். இந்த போராட்டம் தொடர் போராட்டமா இருக்கு. எங்களுக்கு மத்திய அரசுல இருந்து மத்திய அமைச்சர் இந்த மீனவர்கள் பிரச்சனையை நான் உடனடியாக தீர்க்கிறேன், இலங்கையில் உள்ள மீனவர்களையும் படகையும் உடனடியாக விடுதலை செய்யக்கூடாது நடவடிக்கை எடுக்கிறேன், இந்த மீனவர் பிரச்சனைக்கு இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை நிரந்தரமா பேசி நல்ல ஒரு முடிவு எட்டி தரும் சொல்ற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டமா இருக்கு. 3 நாட்கள் உண்ணாவிரத போராட்டமா இருக்கு. 4வது நாள் இந்த போராட்டம் என்ன திசையை நோக்கி போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது. எல்லாமே அரசாங்கத்தினுடைய கை இருக்கு. அதனால மத்திய அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில மெத்தன போக்க கையாளாம உடனடியாக இலங்கை சிறையில் தண்டனை கைதியில் இருக்கிற மீனவர்களையும் எங்களுடைய வாழ்வாதாரமான விசைப்படகையும் விடுதலை செய்யக்கூடாத நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டமா இருக்கு. இது எந்தெந்த போராட்டம் முகமா மாறும் சொல்றது தெரியல. ஆனா எங்களுடைய போராட்டத்துக்கு இன்னைக்கு மண்டபம், பாம்பன், புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் எல்லா மாவட்டங்களில் இருந்து நாட்டுப்படகு விசைப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சுட்டு கலந்துக்கிறதா எங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அதனால மத்திய அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில மெத்தன போக்க கையாளாம உடனடியாக இலங்கை சிறையில் சித்திரவதை அனுபவித்திருக்க மீனவர்களையும் படகையும் விடுதலை செய்யறதுக்கு நடவடிக்கை எடுங்க. மீனவர்களையும் படகையும் மீட்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டம் இருக்கும். இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கு டிஎஸ்பி தாசில்தார் எல்லாரும் எங்களை கூப்பிட்டு ஏடிவி பிசரிஸ் எல்லாருமே கூப்பிட்டு எங்களை இந்த போராட்டத்தை நீங்க ஒத்தி வச்சுட்டு நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள எங்க படகுகளையும் மீனவர்களையும் விடுதலை செய்யற வழக்கம் போல சொன்னாங்க. இது மாநில அரசோட கையில இல்ல, மத்திய அரசாங்கம் உடனடியாக பேசினா இன்றைக்கே இலங்கை அரசாங்கம் விடுதலை செய்யக்கூடாத நிலையில் இருக்கு. ஏன்னா கடந்த 2014 தூக்கு தண்டனை கைதிகளையே இந்த மத்திய அரசாங்கம் மீட்டு கொடுத்தாங்க. அதனால அந்த நம்பிக்கைகள் இருக்கு. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு வார்த்தை இலங்கை அரசாங்கத்துக்கு சொன்னா இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்யறதுக்குண்டான நிலையில அவங்க இருந்திருக்காங்க. அதனால அவங்கள மத்திய அரசாங்கத்தை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக தான் இந்த போராட்டம். தவிர பொதுமக்களுக்கோ எந்த போக்குவரத்துக்கோ இடையூறு செய்யணும் அப்படின்னு சொல்ற நோக்கம் இந்த போராட்டத்தின் நோக்கம் கிடையாது. 2ஆம் தேதி ஆளுநர் வர்றாரு, அவரை சந்திக்க இருக்கீங்களா? அவர் இந்த மனுவை பெற்ற வாபஸ் வாங்குவீங்களா? அதாவது ஆளுநர் வர்றதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நாங்க ஒரு அப்பாயின்மெண்ட் எதுவும் கேட்கல. இந்த சூழ்நிலையில ஆளுநர் எங்களுக்கு எந்த விதமான ஒரு உறுதிமொழியும் அவர் கொடுக்க முடியாது. எங்கள் பிரச்சனை தீர்க்கிற மத்திய அமைச்சர் எங்களுக்கு பேசி எங்க பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அவர் வாக்குறுதி கொடுத்தால் நாங்க அந்த போராட்டத்தை மறுபரிசீலனை பண்ணுவோம்.